கீதா கே வாங்க. அடியேன் அடியேன் அடியேன். அதே பாசுரம் செய்வேன். என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நல் நெஞ்சம் தன்னை அகழ்விக்கத்தானும் கில்லா. என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நன்னெஞ்சம் தன்னை அப்படி சேர்த்திருப்போம். என்னை நெகிழ்கிலும் என்னுடைய நல்லெஞ்சம் தன்னை அகழ்விக்க தானும் கில்லான் இனி பின்னை நெடும் பனைத்தோள் மகிழ்பீடு உடை முன்னை அமரர் முழுமுதல் தானே. முழு முதலானே, தானே இல்ல முழு முதலானே. முழு முதலானே. வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. கீதா பத்மநாபன் வாங்க. கீதா பத்மநாபன் வாங்க. கீதா மாதவன் வாங்க. அடுத்த பாசுரம் கீதா மாதவன் வாங்க. அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர் கமுதிந்த ஆயர் கொழுந்தை. அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதீந்த ஆயர் கொழுந்தை. அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதீந்த ஆயர் கொழுந்தை. அமரவழும்ப துழாவி என்னாவி அமரத் தழுவித்து இனி அகலுமோ. அமர வழும்ப துளாவி என்னாவி அமர அமரத்தழுவின்னு இனி அகலுமே. அமர வழும்ப துளாவிடுமா அகலுமோ சொல்லணும். அகலுமேன்னா அர்த்தமே மாறிடும். அகலுமோ. அமர வழும்ப சொல்லுங்க சொல்லுங்க. அமர வழும்ப துளாவி என்னாவி அமரத் தழுவிற்று இனி அகலுமோ. வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. குருலட்சுமி வாங்க. அடியேன் அடியேன் அடியேன். அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர் கமுதிந்த ஆயர் கொழுந்தை அமரவழும்ப துழாவி என்னாவி. அமரத் தழுவித்து இனி அகலுமோ. அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுது ஈந்த ஆயர் கொழுந்தை அமர அழும்ப துளாவி என் ஆவி அமர தழுவிற்று இனி அகலுமோ. ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் இந்திரா ராஜகோபால் வாங்க. பிளாங்கா இருக்கா? ஆமாச்சி. இந்திரா ராஜகோபால் வாங்க. இப்ப வந்துருச்சு. ஸ்டாப் பண்ணிட்டு இந்திரா ராஜகோபால் இல்லையா? அடியே. ஜெயந்தி பாலகோபால் வாங்க. ஜெயந்தி பாலகோபால் வாங்க. மேம் இருந்தா டக்குன்னு வாங்க ப்ளீஸ். ஜெயந்தி குமார் வாங்க. ஜெயந்தி குமார் வாங்க. அதே அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை அமரர்க்கு அமுதீந்த ஆயர் கொழுந்தை அமர வழும்ப துளாவி என்னாவி அமர தழுவித்து இனி அகலுமோ. வெரி குட். நெக்ஸ்ட் வாங்க. ஜெயஸ்ரீ வாங்க. தெரியுது. அமரர் முழு முதல் ஆகிய ஆதியை. ஜெயஸ்ரீ மேம் அடுத்த பாசுரம்மா. சரி சரி. அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழுமரியன் பொறுவல்ல நெம்மான். அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருள்வல்லன் எம்மான். புகழ் சிறப்பு சொல்லக்கூடாது. ஒற்றல் நகரம் சொல்லணும். ஓகே. புகழும் அரியல். அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருள்வல்லன் எம்மான். நிகரிலவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலுமிரவும் படிந்து குடைந்தே. நிகரில்லவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே.
நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே. அடியன் 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 ஜெய் சிவ தேவி முத்துலட்சுமி வாங்க. அடியேன் சுவாமி ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் சிவநாராயணா. அகலில் அகலும் அணுகில் அணகும் புகழும் அரியன் ஒருவல்லனெம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே. அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் ஒரு அல்லன் எம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பு இளம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே. சூப்பர். ஜெய் சிவநாராயணா. கலாவல்லி வாங்க. கலாவல்லி அடியேன் நமஸ்காரம். சரிங்க சரி. மாதிரி. அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொரு அல்லன் எம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே. வெரி குட். நெக்ஸ்ட் கௌசல்யா கிருஷ்ணன் வாங்க. அடுத்த பாசுரம். கௌசல்யா கிருஷ்ணன் வாங்க. அடியன் மாமி. அடியன் வாங்கோ. அடியன் குடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோவன் உடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் உடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் முடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. நிறைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடிவிக்குமே. விடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. தன்யோஸ்மி அடியன். கிருஷ்ணமாச்சாரி வாங்க. அடியேன் குடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன். குடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் முடைந்த சொத்தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. குடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் விடைந்த சொல் தொடை 1010 உடைந்த நோய்களை ஓடுவிக்குமே. கிருஷ்ணவேணி வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். குடைந்து வண்டுண்ணும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் விடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. லதா குரு வாங்க. ஆயிடுச்சு ஜி. இது ரெட்டை பாஸ்மெண்ட் கூட ஒருத்தவங்களை படிக்க சொல்றீங்களா? ஆமா, ரெண்டு தடவை இருக்கிறது. லதா குரு மேம் வாங்க. லதா குரு மேம் வாங்க. அப்படியா? எம் லலிதா வாங்க. அடியன் எம் சாந்தி வாங்க. எம் சாந்தி வாங்க. உடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்த தென்குருகூர் சடகோபன் விடைந்த சொல் தொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. ஜெய் சிவநாராயணா. இப்போ ஒரு தடவை முதல் திருவாய்மொழியில இருந்து என்னென்ன குணம்னு சொல்றேன், எல்லாரும் எழுதிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். முதல் திருவாய்மொழி பரத்வம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இரண்டாவது திருவாய்மொழி பஜனீயத்துவம் இல்லையா? மூணாவது திருவாய்மொழி சௌலபியம். தெரியலனா இன்னொரு தடவை கேளுங்க, சொல்றேன். நாலாவது திருவாய்மொழி ஆஸ்ரித அபராத. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க பிரபுஜி. சொல்றேன். நான் அதை எழுதியே காமிச்சுடுறேன் எல்லாருமே. ஆமா குருஜி, நீங்க எழுதி காட்டிட்டீங்கன்னா நான் அப்படியே எழுதி காமிச்சுடுறேன். எல்லாரும் எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். இதுதான் கீ பாயிண்ட்ஸ். திருவாய்மொழியில என்ன படிச்சேல் அப்படின்னு கேட்டா இதைதான் சொல்லணும். ஒவ்வொரு திருவாய்மொழியில என்ன சொல்றார் ஆழ்வார் அப்படின்னு கேட்டா அதை சொல்ல தெரியணும்.
நீங்க எல்லாத்தையுமே படிச்சிருக்கணும், இதை மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும், எல்லாத்தையுமே மனசுல வாங்கிக்கணும். இது மட்டும் படிச்சா போருமா அப்படின்னு கேட்க கூடாது. இதுதான் கீ பாயிண்ட். ஆழ்வார் என்ன விஷயம் சொல்றாருங்கிறத இதுல எழுதுறேன். ஒரு நிமிஷம் இருந்தோம், ஸ்கிரீன் மாத்துறேன். தெரியறதா? ஸ்கிரீன் தெரியறதா? இருக்கும் அது பாசுரம் வந்திருக்கு. பாஸ்வேர்ட் தான் வருது இல்லையா? ஒரு நிமிஷம் லோடா இருக்கு. ஜி இப்ப நம்ம ஒரே ஒரு அது லோட் ஆகிறதுல கேட்டுது. இப்ப கடைசி நம்ம படிச்சோம்ல ஜி, ஆமா, துலாய் முடி யானையில இந்த கிஞ்சித் கிராம் புஸ்தகத்துல ஸ்டார் போட்டிருக்கு, அடைந்தக்கு மாத்திரவா ஜி? அது இங்கேயும் நான் பார்த்தேன், துழாய் முடியானை கிட்டதான் போட்டிருக்கு இந்த புஸ்தகத்திலையும், 2-3 புஸ்தகத்துல. அதனால துழாய் முடியானை மாத்தின்னு விடலாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சரி ஜி, இங்க பார்த்துட்டே சொல்லுங்க. ஆமா, அடைந்தக்கு பதில துழாய் முடியானை கிட்டக்க ஸ்டார் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது இங்க அடைந்த கிட்டக்க ஸ்டார் இருக்கிற வாழ்க்கை யாராவது புஸ்தகம் இருக்கா? எக்ஸப்ட் இந்த புக் இல்லாம வேற புக் யாராவது ஃபாலோ பண்ணீங்களா? முடியானை துழாய் முடியானை தான் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா? முடியானே தான் போட்டிருக்கு. அடியன் குருஜி, எனக்கு முடியான் கிட்ட. சரி, முடியானை தான். ஓகே 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 மேம், ஓகே மேம். அடியன் ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க. துழாய் முடியானை கிட்டயே ஸ்டார் போட்டுக்கலாம் இந்த பாசுரம். இன்னொரு தடவை சேவ் சொல்றேன் அடியன். அது மாதிரி மாத்திக்கோங்க எல்லாருமே. இது எதனாலன்னா இந்த புக்ஸ்ல இருக்கிற கன்ஃபியூஷன்னாலதான் அடியன் சேவிக்கிறேன் பாருங்க. குடைந்து வண்டொன்னும் துழாய் முடியானை அடைந்ததன் குருகூர் சடகோபன் உடைந்த சொற்றொடை 1010 உடைந்து நோய்களை ஓடுவிக்குமே. அடைந்த கிட்ட இருக்கிறத அடிச்சுட்டு இந்த புக்கு வச்சுட்டு இருக்கிறவா, இந்த PDF எடுத்துட்டு இருக்கிறவா முடியானை கிட்டக்க போட்டுக்கோங்க. சரியா? ஸ்டார் முடியானையில தான் ஸ்டார் இருக்கு உங்க புஸ்தகத்துலன்னா விட்டுருங்க அப்படியே. ஒரே ஒரு நிமிஷம், ஏன் வரமாட்டேங்கிறதுன்னு தெரியல ஜி. ஒரே ஒரு டவுட் ஜி. சொல்லுங்க. 1-6ல நாள் கடல்கள் அலை கழுமினேவா? நாள் கடலை கழுமினே. நாள் கடலை கழுமினே இருக்கு, அது ஏதோ மாத்த சொன்னீங்களா குருஜி? பேர் வேண்டாம் அதே போட்டுக்கோங்கன்னு சொன்னாரு. நாள்கள் தலை கழிமினேன்னு இருக்கு இல்லையா? அப்படி வராது. நாள் கடலை கழிமினே. இந்த இல்லையும் தாரையும் அடிச்சு டா போட்டுக்கோங்க. நாள் கடலை கழிமினே அப்படி வரும். அந்த மாதிரி தான் இருக்குங்க குருஜி என்னோடதுல. அப்படி இருந்ததுன்னா அப்படி. சரி அடியன் குருஜி, அடியன் குருஜி. இந்த இது கடைசி பார்ட்ல குடைந்து வண்டுல அடைந்த தென்கூர் கிட்ட ஸ்டார்ட் போட்டுக்கணுமா, சடகோபன் கிட்ட ஸ்டார்ட் பண்ணணும்? அடைந்த தென்குருகூர் அப்புறம் நிறுத்திட்டு சடகோபன் சொல்லணுமா, எப்படி சொல்லணும்? ஆமா, அடைந்த தென்குருகூர் சடகோ, அடைந்த தென்குருகூர் சடகோபன் சேர்த்தே சொல்லிடுங்க அத. நன்றி நன்றி. ஓகேவா? சரி, வரமாட்டேங்கிறது பரவாயில்ல, நான் சொல்றேன். எல்லாரும் எழுதி பொறுமையாவே சொல்றேன். நான் அத குரூப்ல போட்டு விடுறேன், எழுதிட்டு எல்லாரும் எழுதிக்கோங்க. அப்படியே 1வது வந்து பரத்வம், நான் போன்ல டைப் பண்ணிடுறேன். அப்படியே மேம் வந்து இது முடிஞ்ச உடனே, நான் சொல்லி முடிச்ச உடனே அனுப்பிச்சுடுவாங்க. பரத்வம்னா என்ன அர்த்தம்? பகவான் தான் ரொம்ப உயர்ந்தவன், எல்லா தெய்வங்களை விடவும் நாராயணனே பரம்ங்கிறத சொன்னார். 2வது திருவாய்மொழியில பஜனீயத்துவம், 3வது திருவாய்மொழியில சௌலபியம், சௌலபியம்னா எளிமையாக கிடைக்கக்கூடியவர், 10 அடியவர்க்கு எளியவர்னு சொன்னார். அடுத்து 4வதுல என்ன சொன்னார்? ஆஸ்ரித அபராத சகத்துவம்.
ஆஸ்ரித அபராத சகத்துவம்னா தன்னை அண்டியவர்களுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு. அஞ்சாவதுல என்ன சொன்னார்? சௌஷீல்யம்னு சொன்னாலும் ஓகேதான், இல்லாட்டா சௌஷீல்ய அதிசயம். சௌஷீல்யம்னா ரொம்ப சுஷீலமான நற்குணங்கள், ரொம்ப எல்லாரோடையும் அப்படி ரொம்ப சுலபமா பழகிறது, அப்ரோச்சபிளா இருக்கிறது, ரொம்ப மிங்கிளாருது எல்லாரோடையும். ஆறாவதுல ஸ்வாராதத்தை, சு ஆராதத்தை, ஈஸியாக வர்ஷிப் பண்ண முடியும், பகவான ஈஸியா வழிபட முடியும், அதான் ஸ்வாராதத்தை. அடுத்தது ஆஸ்ரயண சமய ஏழாவது ஒன்று இப்ப பார்த்தது. ஆஸ்ரயண சமய அத்தியந்த சாரஸ்யம், சரசமானவன் பகவான். பகவான் எப்படி இருக்காரா, நம்ம எல்லாம் பகவானை போய் நம்ம அடைந்தோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சரசமாக அனுகிரகம் பண்றார், நமக்கு ரொம்ப அன்போட ஆதரவோட இருக்கிறார். அதுதான் சாரஸ்யம்னு சொல்றோம். ரொம்ப ஆதரவோட இருக்கிறார் பகவான் நம்ம கிட்டக்க. அதுதான் ஏழாவதுல சொன்னார். எட்டாவதுல ஆர்ஜவம், ஆஸ்ரித, நான் 10யுமே இப்ப சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. ஆஸ்ரித விஷய ஆர்ஜவம். ஆர்ஜவம் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப நமக்கு சின்சியரா இருக்கிறது. பகவான் நமக்காக என்ன வேணாலும் செய்யறார், அதுக்கு பேர் தான் ஆர்ஜவம் அப்படின்னு பேர். ஆஸ்ரிதன் விஷயத்துல ரொம்ப 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 நேர்மையா இருக்கிறார் பகவான், அதுக்கு பேர் தான் ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா நேர்மை, சரியா? ஓகே, இந்த 8 வரைக்கும் இருக்கட்டும். 9, 10 அப்புறம் நான் சொல்றேன். பரத்வம், பஜனீயத்துவம், சௌலபியம், ஆஸ்ரிதாபராத சகத்துவம், சௌஷீல்ய அதிசயம், ஸ்வாராதத்தை, ஆஸ்ரயண சமய அத்தியந்த சாரஸ்யம், ஆஸ்ரித விஷய ஆர்ஜவம். இதுதான் 8 திருவாய்மொழி, முதல் 10உடைய 8ஆம் திருவாய்மொழி வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப 8ஆம் திருவாய்மொழிக்கு நம்ம பார்க்க போறோம். ஓடும் புல் அப்படிங்கிறது திருவாய்மொழியுடைய திருநாமம். எல்லா திருவாய்மொழிக்குமே எப்படி ஆரம்பிக்கிறதோ அப்படிதான் அந்த திருவாய்மொழிக்கு பேர் சொல்லணும், இல்லையா? 8ஆம் திருவாய்மொழி முதல் 10ல ஓடும் புள்ளேரி சூடும் தன் துழாய் நீடு நின்னவை ஆடும் அம்மானே. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு தடவை லீவ் ஆயிட்டு வரேன். ராம் ராம், இப்ப கேக்குறதா? கேக்குதுங்க ஜி. ஓகே, ஸ்கிரீன் தெரியறதான்னு யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க.
பிளாக்கா தான் இருக்கு ஸ்கிரீன். நீங்க வந்துட்டீங்க ஜி. ஸ்கிரீன் தெரியலையா? உங்களை தெரியுது ஜி. நம்ம பாஸ்ரூம் ஸ்கிரீன் இப்பதான் பிரசன்டிங் வருது. ஓகே ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஓடும் புள்ளேரி அப்படிங்கிற பாசுரம் 8ஆம் திருவாய்மொழி. பண் இந்தளம், தாளம் 7/8. இது காலையில பாடக்கூடிய ராகம். 9:37 10:48 வரைக்கும் காலையில ஏஎம் அந்த நேரத்துல பாடக்கூடியது. இது இந்த 11 பாசுரங்கள் யார் சேவிக்கிறாளோ அவ ரொம்ப உயர்ந்த பக்தர்களாக ஆவார்கள், இணையில்லாத பக்தர்களாக ஆவார்கள் அப்படின்னு பலஸ்ருதி. வஞ்சித்துறை அப்படிங்கிற பாவகையில அமைஞ்சிருக்கு. பகவான்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி இருப்பார். பகவான் என்ன நினைக்கிறாரோ அதை தான் சொல்லுவார், என்ன சொல்றாரோ அதை தான் செய்வார். எண்ணம் சொல் செயல் இது மூணும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆர்ஜவம்னு பேரு. அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதை சொல்றாரு இங்க. தேஷ் ராகம் ஓடும் புள்ளேரி சூடும் தன் துழாய் நீடு நின்றவை ஆடும் அம்மானே அம்மானாய் பின்னும் எம்மான்பும் மானான் வெம்மாவாய் கீண்ட செம்மா கண்ணனே அப்படி ராகம். இப்போ ஓடும் புள்ளேரி சூடும் தன் துழாய் நீடு நின்னவை ஆடும் அம்மானே. கருடப்பறவையின் மேல ஏறி ஓடக்கூடிய புல், வேகமாய் ஓடக்கூடியவர் கருடாழ்வார். அவர் மேல ஏறி சூடும் தன் துழாய், சூடுதல்னா அப்படி அணிகின்றார். எதை அணிகின்றார்? குளிர்ந்த துளசி மாலையை அணிந்தவர். அப்போ புல்லுடைய குணம், பறவையோட குணம் என்ன? ஓடுதல். துழாயுடைய குணம் என்ன? குளிராக இருத்தல். இது ரெண்டையும் பகவான் இப்படி கால தத்துவம் இருக்கிற வரைக்கும், நீடுனா காலம் இருக்கிற வரைக்கும் என்றென்றும் நின்றவை ஆடும் அம்மானே. நின்றவைனா நிலைத்து நிற்கக்கூடிய நித்திய வஸ்துக்களான நித்திய சூரிகள். அவ நித்திய சூரியன் என் பேர்னா என்னைக்கும் இருக்கக்கூடியவாவா, நித்தியமானவர்கள். அதனாலதான் நித்திய சூரிகள். அது யார்? இங்க 2 நித்திய சூரி சொல்றா. ஒண்ணு யாரு? கருடாழ்வார், இன்னொன்னு துளசி அம்மா. இவா 2 பேரையும் பகவான் என்ன பண்றார்? ஆடும் அம்மானே. அவா 2 பேரையும் அவளுக்கு தக்குன மாதிரி என்ன செய்யறார் எம்பெருமான்? அது ஓடினா அந்த ஓடுற ஸ்பீடுக்கு இவரும் ஓடுறார். அது ஜில்லுன்னு இருக்குன்னு அவுத்து வைக்கல, துளசிய ரொம்ப ஆசையா போட்டுக்கிறார். அது மாதிரி அவாவா இழுத்த இழுப்புக்கெல்லாம் பகவான் வருவார் அப்படிங்கறதுதான் இங்க சொல்றார். பக்தாளுக்காக பகவான் எல்லாத்தையும் பண்றான். அப்ப ஓடும் புள்ளேரி சூடும் தன் துழாய் நீட நின்னவை ஆடும் அம்மானை. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் விளையாடுகின்றான். அம்மானாய் பின்னும் எம் அன்புமானான், அம்மானாய் பின்பும் எம் அன்புமானான் வெம்மாவாய் கீண்ட செம்மா கண்ணனே. அம்மான்னா எம்பெருமான். எம்பெருமானாய் இருந்து கொண்டு அவன் என்ன பண்றானா? வெம்மா வாய்கின்றான். வெம்மா, வெம்னா கொடிய, மான்னா இங்க குதிரைன்னு அர்த்தம். கொடிய குதிரையை, கொடிய வாயை உடைய கேசிங்கிற குதிரையை
பிளந்து சம்ஹாரம் பண்ணினார். கேசி சம்ஹாரம். மாவின் வாய் பிளந்தான்கிறார் இல்லையா? மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென் ஆராய் நெருளேலோர் எம்பாவாய் நாச்சியார் பாசனம். மாவாய் கீண்ட, வெம்மா வாய் கீண்டன்னு சொல்றார். கேசிவதம். ஒவ்வொரு இதுல ஒரு லீல சொல்றார், எழுதி வச்சுக்கோங்க. முதல்ல 2 லீல, கருடாழ்வார் மேல ஏறுறது, கருட வாகனமா இருக்கிற லீல. அப்புறம் துளசியே சூடுதல், துளசிக்கு அனுகிரகம் பண்ணது, இது 2ஐயும் சொல்றார். 2வது பாசுரத்துல கேசிவதம், கேசிய வதம் பண்ணினார். செம்மா கண்ணனே, செம்மா கண்ணன், மிக பெரியவன் அவன். மா கண்ணன், செம்மா கண்ணன், சிவந்த பெரிய கண்களை உடையவன். அதான் செம்மா கண்ணன். அவன் என்ன செய்யறான்? எம்மாண்பும் ஆனான், எல்லா அவதாரங்களையும் செய்யறான். மாண்புனா இந்த இடத்துல அவதாரம், இந்த இடத்துல அந்த அர்த்தம். மாண்புனா என்ன? அவதாரம். அம்மான்னா சர்வேஸ்வரனாக அவன் இருக்கான். அவன் பாட்டு ஜாலியா வைகுண்டத்துல இருக்க வேண்டியதானே. எதுக்கு மீனா ஆமையா பன்றியா இப்படிலாம் அவதாரம் பண்றான? நமக்காக தன்னோட நிலையில இருந்து இறங்கி வந்து பகவான் எல்லாருக்கும் கிருப பண்றான் என்று சொல்றார். அடுத்த பாசுரம் ரொம்ப முக்கியமான பாசுரம், திவ்ய தேச பாசுரம். எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டுக்கோங்க. திவ்ய தேச பாசுரம் இந்த 3வது பாசுரம். என்ன திவ்ய தேசம்? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச திவ்ய தேசம் திருமலை திருப்பதிங்கிற திவ்ய தேசம். திருவேங்கடமலை ஆந்திர பிரதேசத்தில் உள்ள சித்தூர் மாவட்டத்தில் இருக்கு. வெங்கடாச்சலபதி பெருமாள், பத்மாவதி தாயார். பெருமாள் இருக்கிற இடம் திருமலை, தாயார் இருக்கக்கூடிய இடம் அலமேலுமங்காபுரம். 7 மலைகள் இருக்கு. சேஷாத்ரி, நீலாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, விஷபாத்ரி, நாராயணாத்ரி, வெங்கடாத்ரி. வேம்னா பாபம், கட்டம்னா எரிக்கிறது. பாபத்தை எரித்து சாம்பலாக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருவேங்கடம் என்கின்ற இந்த திவிதேசம். இந்த திவிதேசத்துல எம்பெருமான் நின்ற திருக்கோலத்துல காட்சி தருகின்றார். கையில வலது கையை வரதஹஸ்தமாக வச்சிருக்கார், இடது கையை கட்டிஹஸ்தமாக எம்பெருமான் வச்சிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான திவ்யதேசம். 108 திவ்யதேசங்கள்ல 106வதான திவ்யதேசமா இதை சொல்றது உண்டு. வடநாட்டு திவ்யதேசம் ஆனந்த நிலைய விமானம், சேஷாச்சலம், சுவாமி புஷ்கரிணி, பாபநாச தீர்த்தம், கோனேரி தீர்த்தம் இதெல்லாம் இருக்கு. மலையப்ப சுவாமின்னு எம்பெருமானுக்கு வேறு. கிழக்கு நோக்கிய திருமுகமண்டலம், நின்ற திருக்கோலம். புரட்டாசி திருவோணத்துல பிரம்மோற்சவம் 10 நாள் எம்பெருமானது. அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான திவிதேசம். இந்த திவிதேசத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்துல மங்களாசாசனம் பண்ணுகின்றார். எல்லாரும் நோட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்த. இந்த பாசுரத்து என்ன விசேஷம்னா, திருவாய்மொழியில முதல்ல திருமலையப்பனை இங்க மங்களாசாசனம் பண்ற பாசுரம். திருவாய்மொழியில முதல்ல எங்க வருதுன்னா 1.8.3 வருது. திருவாய்மொழியில முதல்ல இங்கதான் திருவேங்கடமுடையான மங்களாசாசனம் பண்றார் ஆழ்வார். சரியா? இன்னும் அந்த திவ்யதேசத்தை பத்தி எல்லாம் இன்னும் நிறைய விஸ்தாரமா மேல வரும்போது பார்ப்போம். இன்னும் நிறைய பாட போறார் ஆழ்வார். திருவேங்கடத்து எம்பெருமானுக்குன்னே ஒரு திருவாய்மொழியே இருக்கு. அப்போ விஸ்தாரமா அந்த திவ்யதேசங்களுக்கு வரும்போது அந்த திவ்யதேசத்தை பத்தி அதோட புராணம்லாம் சொல்லி நம்ம அனுபவிப்போம். இப்ப இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்க்கடல், பரமபதம் இந்த 2 திவ்யதேசங்கள் பார்த்தோம். இப்ப நம்ம திருவாய்மொழி கிளாஸ்ல பாக்குற 3வது திவ்யதேசம் இது. ஆழ்வார் திருநகரி சேர்க்காம நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஆழ்வார் திருநகரிக்கு தனி பிரபந்தமே இருக்கு, 10 பாசுரம் இருக்கு. அதனால கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கே தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு, மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் விண்ணுலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கண் போல இருக்கின்றான் அந்த கண்ணன் பெருமான். அவன் என்ன செய்யறான்? எல்லாருக்கும் கண் போல இருந்தாலும்
தான் ரொம்ப மகிழ்ந்து பிடிச்ச இடமான தன்னாறு வேங்கட விண்ணோர் வெற்பனே. திருவேங்கடம் தன் ஆர் அப்படின்னா குளிர்ச்சி நிறைந்திருக்கும்படியான அந்த திருவேங்கடம்ங்கிற இடத்துல நித்தியசூரிகளுக்கு இடமான ஸ்தலம் அது. இங்க விண்ணோர்னா யாரு? தேவர்கள். க்ஷமிக்கணும், முதல் வரியில விண்ணோர்கள்னா தேவர்கள், இரண்டாவது வரியில விண்ணோர்கள்ங்கிறது நித்தியசூரிகள். விண்ணோர் வெற்பு, நித்தியசூரிகளுடைய வெற்பு. வெற்புனா மலை, மலையான திருமலையை உடையவன் என்று சொல்றார். திருவேங்கடம் அப்படிங்கிற மலையை உடையவன். கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே. எடுகொண்டவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா. அடுத்த பாசுரம், 4வது பாசுரம். இதுல திருமலையில நிக்கிறது ஒரு ஸ்லோகமே இருக்கு. ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டி ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வைகுண்டத்தை கூட விட்டுட்டு இந்த திருமலையில நிக்கிறான் எம்பெருமான். அப்பேற்பட்ட திருமலையில நின்ற லீலையை 3வது பாசுரத்துல சொல்ற. அடுத்து 4வது பாசுரம். வெற்பை ஒன்னெடுத்து ஒர்க்கம் இன்னியே நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளே. வைகள் அப்படின்னா இன்னும் எவ்வளவு நாள் காலம் இருக்கின்றதோ, காலம் இருக்கும் வரை என்றென்றும் அர்த்தம். வெற்பை ஒன்னெடுத்து, ஒரு மலையை எடுத்து, ஒரு மலையை சிரமம் இல்லாம எடுத்து நிற்கும் அம்மான் ஒர்க்கமின்னியே. நிற்கும் அம்மான், ஒர்க்கம்னா சிரமம், ஒர்க்கம்னா என்னது? சிரமம். சிரமம் இல்லாமல் டயர்டாகாம 7 நாட்கள் மலையை ஏந்திய லீலை, கோவர்தனோத்தாரண லீலையை சொல்றார். நிற்கக்கூடிய அம்மான் அந்த கண்ணனெம்பெருமான். அப்பெருமான் அவனுடைய சீர், அவனுடைய சீர்னா என்ன? குணங்கள். அந்த குணங்களை எப்போதும் நான் சொல்வேன். கற்பன்னா சொல்லுவேன், எப்போதும் ஞாபகப்படுத்தின்னு இருப்பேன், எப்பவும் சொல்லின்னு இருப்பேன்னு சொல்றார். வெற்பை, வெற்புனா மலை. வெற்பை ஒன்னெடுத்து, இடது கையினுடைய சுண்டு விரலினால கோவர்தன மலையை எடுத்து ஒர்க்கமின்னியே நிற்கும் அம்மான் சீர் கற்பன் வைகளே. அடுத்தது. வைகளும் வெண்ணை கை கலந்துண்டான் பொய் கலவாது என் மெய் கலந்தானே. வைகளும்னா தினமும் அர்த்தம் இந்த இடத்துல. இங்க வைகளேனா எப்பொழுதும் அர்த்தம், இங்கே எப்பொழுதும் தினமும் அர்த்தம். எப்போதும் வெண்ணையை கை கலந்து உண்டான். கை கலந்துன்னா இந்த கையில இந்த கையில 2 கையிலையும் கலந்து வச்சுண்டு கைய நீட்டி அந்த வெண்ணையை வாரி எடுத்து சாப்பிடுறான். நவநீத சோர லீலையை இங்க சொல்றார் இந்த பாசுரத்துல. வைகளும், ஒவ்வொரு பாசுரம் ஒவ்வொரு லீலை. வைகளும் வெண்ணை கைகலந்துண்டான், அப்படிப்பட்ட பகவானை தினமும் வெண்ணையை கை உள்ளளவும் நீட்டி வாரி எடுத்து களவு செய்து வாரி எடுத்து உண்டவனை பொய்யில்லாமல் மெய்யாகவே என் சரீரத்தில் ஒன்றுபட கூடிவிட்டான் அந்த எம்பெருமான். பொய் கலவாது மெய் கலந்தானே. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இது பொய் கிடையாது, பொய் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ, என்னோட என் உடலோட அந்த கண்ணன் கலந்து விட்டான் என்று ஆழ்வார் சொல்றார். பொய் கலவாது என்மை கலந்தானே. கலந்தென்னாவி நலங்கொள்நாதன் புலங்கொள் மானாய் நிலம் கொண்டானே. மான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்மச்சாரி என்று அர்த்தம். வாமனாவதார லீலையை இங்க வர்ணிக்கிறார். கலந்து என்னாவி, என் உடலில் கலந்து என் ஆத்மாவின் நலத்தை கருதி அதை தனக்காக்கி கொண்டான் எம்பெருமான். கலந்து என் ஆவி நலம் கொள்நாதன். நலம் கொள்னா நலம் கிடைப்பதற்காக அந்த ஆவியை கொண்டவன், என்னையே தனதாக்கின்றவன் பகவான். இங்க என்ன செஞ்சார்? எனக்குள்ள கலந்து என் ஆவியை, அதாவது என்னோட ஆத்மாவை தனக்கானதாக ஆக்கி கொண்டான். அது எப்படின்னா
புலன்கொள்வானாய், புலன்கள்லாம் கொள்ளை கொள்ளுகின்ற அழகை உடைய அவதாரம் வாமனாவதாரம். ரொம்ப அழகா இருப்பார் வாமனமூர்த்தி. நாராயணியத்துல சொல்றார், அந்த பலி சக்கரவர்த்தி வாமனமூர்த்தியோட அழகா பார்த்து விட்டு, ஆஹா சூரிய தேவன் தான் வந்திருக்காரா, இல்ல அக்னி பகவான் தான் வந்திருக்காரா, இல்ல சனத்குமாரர் தான் வந்திருக்காரா அப்படின்னு நினைச்சானா. அவ்வளவு அழகா இருந்தாராம். சூரியனே இறங்கி வந்தா எப்படி இருக்கும், அப்படி அவ்வளவு அழகா, அவ்வளவு தேஜஸ், பிரம்ம தேஜஸோட வந்திருக்கான் எம்பெருமான். இந்திரியங்களை எல்லாம் கொள்ளை கொள்ளக்கூடிய அழகோடு வந்து மானாய் வாமன பிரம்மச்சாரியாக வந்து நிலம் கொண்டானே. எப்படி மகாபலி வந்து இந்த நிலமெல்லாம் என்னோடதுன்னு நினைச்சுட்டு இருக்கும் போது வாமனனாய் வந்து இது எதுவுமே உன்னோடது இல்லை, இது எல்லாம் என்னோடதுன்னு சொல்லி எல்லாத்தையும் அளந்து கடைசியில மகாபலியையும் தனக்கு உரிமையானவனாக அளந்து வாங்கிட்டாரோ அது மாதிரிதான் பகவான் எனக்குள்ள வந்து கலந்து என்னையே தனதாக்கி கொண்டான் என்று சொல்லுகின்றார். எவ்வளவு அழகான கம்பாரிசன் பாருங்க. அடுத்தது, கொண்டான் ஏழ்விடை உண்டான் ஏழ்வையம் தண்டாமம் செய்து என் எண்தான் ஆனானே. என்ன அர்த்தம்? 7 விடை கொண்டான். 7 விடைகள் இருந்தது. விடைனா என்ன? ரிஷபங்கள், காளமாடுகள். 7 எருதுகளையும் அடக்கி பகவான் வந்து சம்ஹரித்தார். அதாவது அந்த 7 காளைகளை வந்து அடக்கினார். கொண்டான் 7 விடை உண்டான் 7 வையம். பிரளய காலத்துல 7 உலகங்களையும் சாப்பிட்டான் அவனை. தண்டாமம் செய்து, தன் தாமம் அப்படின்னா, தன்னா குளுமை, குளுமையான தாமம். தாமம்னா பகவானுடைய இருப்பிடமான இருப்பிடம் வைகுந்தம் சொன்ன மாதிரி பரமபதம். அந்த இடத்துல தன் தாமம் செய்து என் எண்தான் ஆனானி, தான் என் எண்ணானானி. எண்ணுனா எண்ணம்னு அர்த்தம். முழுசுழின்னு போட்டான். என்னோட எண்ணமெல்லாம் அவனே ஆயிட்டான். என்னையே வைகுண்டமா பண்ணிட்டான். வைகுண்டத்துல எவ்வளவு விருப்பமா இருப்பானோ அது மாதிரி என்ன விருப்பத்தோட ஏத்துண்டு என் எண்ணப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணினான் எம்பெருமான் என்று சொல்றான். ஆழ்வாரோடு 2 கலந்துட்டான் பகவான். அதுதான் சொல்றான். சரியா? தன் தாமம் செய்து, தாமம்னா வைகுண்டமாக என்னையே செய்து என் எண்தான் ஆனானி, என்னோட எண்ணமெல்லாம் ஆனான். அடுத்தது, ஆனானாயன், ஆனானாயன் அப்படி, ஆனானாயன் மீனோடேனமும் தானானெனில் தானாய சங்கே. சங்கன அன்புன்னு அர்த்தம். தானாய சங்கே, என்னில் தானாய சங்கே. என்னிடத்துல தனக்கு உண்டான அன்பினால அவன் என்ன பண்ணானா, ஆனாயன். ஆன பசு, பசுக்களை மேய்க்கக்கூடிய ஆயனாய் ஆனான். என்னில் தானாய சங்கே, என்னிடத்தில் தனக்கு உண்டான அன்பினால் ஆனாயன் ஆனான். பசுக்களை மேய்க்கக்கூடிய இடையனாக வந்தான். இது கண்ணன் கிருஷ்ணாவதாரத்தை சொல்றான். மீனோடு ஏனமும் தானானான், மீனாக வந்தான். ஏனம்னா பன்றி, வராகம், வராகமாக வந்தான். எனக்காக பகவான் என்ன பண்றான், என் மேல வச்ச அன்புனால என்னில் தானாய சங்கே ஆனாயன் ஆனான். ஆனாயன் ஆனான்னா என்ன அர்த்தம்? மாடு மேய்க்கக்கூடிய இடையனாக கண்ணனாக வந்தான். மீனாக வந்தான், ஆமையாக வந்தான். ஆமையை சொல்ல இங்க வராகத்தை சொல்றான். பன்றியாக வந்தான் எனக்காக என்று சொல்றான். சங்க சக்கரம் அங்கையில் கொண்டான், தன் அழகிய கையிலே சங்கு சக்கரத்தை கொண்டான். எங்கும் தானாய எங்கள் நாதனே, எல்லா இடங்களிலும் தானே இருக்கின்ற, தானாகவே அவதரித்த எம்பெருமானுடைய பெருமான். நங்கள் நாதனே, நம்முடைய எம்பெருமான் சங்கையும் சக்கரத்தையும் அழகிய கையிலே தரித்திருக்கான் என்று சொல்றார். சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான், எங்கும் தானாய நங்கள் நாதனே. நாதன் ஞானம் ஞாலம் கொள் பாதன் என்னம்மான், ஓதம் போல் கிளர் வேத நீரனே. நாதன், உலகத்துக்கெல்லாம் நாதன்.
ஞாலம் கொள் பாதன், உலகத்தை எல்லாம் அளந்து கொண்ட பாதன். இதுவும் வாமனாவதார வைபவம் தான். இங்க என்ன சொன்னார்? சங்கு சக்கரதாரியா இருக்கிற அழக சொல்றார். எல்லா இடத்திலையும் தான் ஆனதை சொல்றார். அதனால விஷ்ணு ஆக இருக்கிறத சொல்றார். ஒவ்வொன்றையும் ஒரு அவதாரம். இங்க 7 விடைகள் 7 காளைகளை அடக்கின திருவிளையாடல சொல்றார். அப்புறம் 7 பிரபஞ்சங்களையும், அதாவது 7 உலகங்களையும் சாப்பிடுறாரே பிரளயத்தை பாத சொல்றார் 7வது பாசுரத்துல. 7வது பாசுரத்துல 7 7 7ன்னு வருது பாருங்க. நாதன் ஞாலம் கொள் பாதன் என்னம்மான் ஓதம் போல் கிளர் வேத நீரானே, வேத நீரனே, ஓதம் போல் கிளர். கிளர் ஓதம் போல். கிளர்னா என்ன? கிளர்ந்து எழக்கூடிய கடல். ஓதம்னா நீர். ஓதம் போல் வேத நீரனே, வேதங்களால் அறியப்படுபவனாய் விளங்குகின்றான். ஆர்ஜவத்தை உடையவன். நீர்மைன்னு பேர். அதுக்கு பேர் ஆர்ஜவங்கிறதுக்கு தமிழ்ல நீர்மை. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ. இந்த பாசுரங்கள் 10 ஆர்ஜவத்தை சொல்ல வந்தது. நீர்மை அப்படின்னு பேர் ஆர்ஜவங்கிற குணத்துக்கு தமிழ்ல. நாதன் ஞாலம் கொள் பாதன் என்னம்மான் ஓதம் போல் கிளர் வேத நீரனே, நீர்குறைவண்ணன் சீர் சடகோவன் நேர்தலாயிரத்து ஓர்தல் இவையே. நீர் புரை வண்ணன். புரைனா போன்ற, நீர் போன்ற வண்ணன், நீரை ஒத்த நீல நிறத்தை உடையவன். சீர் சடகோபன், அவனுடைய சீர், சீர்னா குணங்களை இந்த சடகோபனாகிய சுவாமி நம்மாழ்வார் நேர்தல் நேர்ந்து அருளி செய்த ஆயிரத்து ஆயிரத்துள் இவை 10. இவையே அப்படின்னா இவை 10 ஓர்தல், ஆராய்ந்து ஓர்க்கத்தக்கவை, ஆராய்ந்து நினைக்கத்தக்கவை என்று சொல்றார். சரியா? இப்ப என்னென்ன சொல்றாரு பார்ப்போம். முதல் பாசுரத்துல நித்திய விபூதி சொல்றார். நீடு நின்றவைன்னு சொல்றதுனால நித்திய விபூதி. நித்திய விபூதியில கருட வாகனனாய் துளசி மாலாதரனாய் இருக்கான் பகவான். 2வதுல லீலா விபூதிய சொன்னார். எம் மாண்பு மானான்னு சொல்லி மத்ய கூர்மாதி அவதாரங்களை சொன்னார். 3வதுல நித்திய விபூதியையும் சொன்னார், லீலா விபூதியையும் சொன்னார். மண்ணோர்க்கும் கண்ணாவான் மின்னோர்க்கும் கண்ணாவான்னு சொன்னார். 4வது பாசுரத்துல ரொம்ப ஆழ்வார்க்கு பர்சனலா எப்படி அனுகிரகம் பண்ணினா, தானே ஆழ்வார்கிட்டக்க வந்துட்டாங்கிறத சொல்றார். அவரை பத்தியே நான் எப்பவும் சொல்லிட்டு இருப்பேங்கிறார். அப்புறம் ஆழ்வார் எப்படி பகவானை எப்படி கொண்டாடுறாரோ அது மாதிரி ஆழ்வாருடைய திருமேனியில அவன் கலந்துட்டான்னு 5வது பாசுரம். 6வது பாசுரம் என் உடம்ப மட்டும் இல்லை, என் ஆதியையும் என் ஆத்மாவையும் அவன் எடுத்துட்டான்னு சொல்றான். 7வது பாசுரம் பரமபதம் மாதிரி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றார். சரியா? ரொம்ப ஆசையா பரமபதத்துல எவ்வளவு ஆசையோ அது மாதிரி ஆழ்வார்கிட்ட ஆசையா பெருமாள். அது சொல்ற. 8வது பாசுரம் பகவான் பண்ணின அவதாரங்களுக்கு எல்லையே கிடையாது என்று சொல்றார். எல்லா அவதாரமும் எதுக்குன்னா எனக்காக, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அவதாரங்களை பண்றான்னு சொல்றார். அப்புறம் என்ன சொல்றார்? 9வது அந்த அவதாரம் பண்ணும் போதெல்லாம் கூட தான் பகவான்கிறத ஒவ்வொரு அவதாரத்திலையும் காட்டுறான். எப்படி காட்டுறான்? சங்கையும் சக்கரத்தையும் வச்சுட்டு காட்டுறான் இல்லையா? அத சொல்ற. 10வது பாசுரத்துல இந்த மாதிரியாக அவனுடைய ஆர்ஜவம் இருக்கு. ஆர்ஜவம்னா சின்சியாரிட்டி. ஆர்ஜவம்னா சின்சியாரிட்டி. ஆர்ஜவம்னா ஹானஸ்டி, நேர்மை. இதை யார் ஒருத்தர் பாராயணம் பண்றாலோ சிறந்த பக்தர்களாக அவர்கள் ஆவார்கள்னு இதுக்கு பலஸ்ருதி. இதோட நம்ம இன்னைக்கு சத்சங்கத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு இதெல்லாம் வாங்கி சொல்லி அதுக்கப்புறம் பாக்கி இருக்கிற நெக்ஸ்ட் திருவாய்மொழிக்கு போகலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்த கோவிந்தா. டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். விஜயலட்சுமி ஸ்ரீதர் மேம் வாங்க.
சார் இது வந்து 7 7 அந்த காளையை இது வந்துச்சுல 7வது இதுல ஆமா பாசுரத்துல அது வந்து நக்னஜித்தா சார்? நக்னஜித் ஏதோ சொன்னீங்கல்ல ஆமா, அன்னைக்கு ஒரு நாள். நக்னஜித்து இல்லாட்டா கும்பன் ரெண்டுமே நக்னஜித்தோட பொண்ணு நாக்னஜிதி நப்பின்னை. இந்த நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த நக்னஜித்து வளர்த்த 7 காளைகளையும் சுவாமி அடக்கினார். அதேதான் இதுலயும் வருது. ஆமா, அதேதான் அப்ப அந்த ஓகே சொன்னீங்க. அதான் 7 காளை சொன்னதுனால டவுட்டா இருந்துச்சு. 9வது பாசுரத்துல என்ன சார் அவதாரம் அப்ப எடுத்துக்கணும்? அவதாரம்னு இல்ல, சங்கு சக்கரத்தை ஏத்துன்னு வர்றதும் எங்கும் தானாக இருக்கான். அதனால விஷ்ணுங்கிற நாமத்தை பிரதிபாதிக்கிறார் ஆழ்வார். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. சாரதாம்பாள் மேம் வாங்க. நமஸ்காரம் குருஜி. பஜனியத்துவம்னு அவர் வணங்குறதா என்ன, அதுக்கு மீனிங் தெரியும்? பஜனியத்துவம்னா வணங்குவதற்கு ரொம்ப உகந்தவன் பகவான் தான் இந்த உலகத்துல அப்படின்னு அர்த்தம். பஜனியன் அப்படின்னா வழிபட தகுந்தவன். நம்ம போய் சும்மா எல்லாரையும் வழிபடக்கூடாது இல்லையா? வழிபட தகுந்தவர் யாரோ அவளதானே வழிபடணும். அதுக்காகத்தான் பஜனியத்துவம்னு 10 பாசுரம். சரியா? நன்றி குருஜி. அடியன் நிர்மலா டி மேம் வாங்க. நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். அந்த 10வது பாசுரத்துல அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. நாதன் ஞாலம் கொல் பாதன் என் அம்மான். நாதனாக இருக்கான், லோகத்துக்கெல்லாம் பிரபுவாக இருக்கான். ஞாலம் கொள் பாதன், பூமி எல்லாத்தையும் தன் பாதத்தால அளந்தவன். என் அம்மான், எனக்கு தலைவன். ஓதம் போல் கிளர் வேத நீரணி. கிளர் ஓதம் போல்னு அர்த்தம் பண்ணிக்கணும். கிளர்னா கிளர்ச்சி உற்று பொங்கக்கூடிய ஓதம் நீர், கடல். கிளர்ச்சி உற்று பொங்கக்கூடிய நீரை உடைய கடல் போல இருக்கக்கூடிய வேதங்களால் அறியப்படும் நீர்மையை உடையவன், ஒழுக்கத்தை உடையவன் என்ற அர்த்தம். வேதத்துல தான் பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இதோட தாத்பர்யம். குருலட்சுமி மேம் வாங்க. அடியே இது காலையில எத்தனை மணில இருந்து எத்தனை மணிக்குள்ள சொல்லணும்னு சொல்றீங்களா? டைமிங் சொல்றேன், ஒரு நிமிஷம். 9:37 இருந்து 10:48 இந்த ராகம், இந்த பண் வந்து பாடுவதற்கு உரியது. திருவாய்மொழி எப்பனாலும் சேவிக்கலாம். இந்த பண் வந்து அந்த நேரத்துல பாடுறதுக்கு உகந்த பண். சரி, அது இது நித்திய உபதி, அடுத்தது லீலா விபூதி, அதுக்கு அடுத்தது வந்து 2 விபூதியுமே சொல்றேன். அந்த 4வது பாசுரம் வந்து எதை பத்தினது? 4வது பாசுரம் எனக்கா அவனை பத்தியே தான் நான் நினைப்பேன்னு தான் போடுற எஃபர்ட்ட சொல்ற. அவனுடைய சீர்கற்பன் வைகளே அப்படிங்கிற. அப்புறம் 5வதுல இருந்து அவன் என்ன எனக்கு பண்ணாங்கிறத சொல்ற. என் உடம்புல கலந்தான்னு 5வது பாசுரம், என் ஆத்மாவையும் எடுத்துட்டான்னு 6வது பாசுரம், என்னையே வைகுண்டம் மாதிரி உகப்பாக, வைகுண்டத்துல எப்படி உகந்திருக்கானோ அது மாதிரி என்கிட்ட கூடையும் உகந்தான்னு அர்த்தம். 8வது எனக்காகத்தான் அவதாரமே பண்ணான்னு அர்த்தம். 9வது அந்த அவதாரத்துல எல்லாம் தன்னுடைய பரத்துவத்தை காமிச்சான். சங்கு சக்கரம் எடுத்துன்னு வந்துன்னு சொல்ற. அப்புறம் 10வது வேத ஸ்வரூபனாக அவனே இருக்கான், அவனுடைய ஆர்ஜவத்தை காமிச்சுட்டே இருக்கான் அப்படிங்கிற அவனோட சின்சியாரிட்டி. ஏன்னா நம்ம வந்து பகவானை உபாசனை பண்றோம், பகவான் நமக்காக என்ன பண்றான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுதான் ஆழ்வாரிங்க சொல்றார். பகவான் ரொம்ப சின்சியர், ஆசிரித்த கிட்டக்க ரொம்ப 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 ஆர்ஜவத்தோட இருப்பான் அப்படிங்கறத சொல்றார். ஓகேவா? நன்றி. நிர்மலா ரமணன் மேம் வாங்க. அடியே நமஸ்காரம் குருஜி. நமஸ்காரம். இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு இதுலயும் 10லயும் 11வது பாசுரம் ஒண்ணு சேவிக்கிறோம் இல்லையா? அது வந்து பலஸ்ருதி மாதிரி வர்றது இல்லையா? அது வந்து நம்மாழ்வாரே சொன்னதா இல்ல அதுக்கப்புறம் சேர்த்துனதா? நம்மாழ்வாரே சொன்னதுதான். நம்மாழ்வாரே சொன்னதுதான். 11வது பாசுரம் நம்மாழ்வாரே சொன்னதுதான். இவைன்னு முடிக்கிறார், அடுத்தது இவைன்னு ஆரம்பிக்கிறார். அதனால நம்மாழ்வார் சொன்னதுதான். ஆனா அவரே தன்னை சடகோபன்னு சொல்லி தன்னுடைய திருநாமத்தை அவரே சொல்லித்தான் சொல்றார்.
சரி. இப்ப இது படிக்கிறச்சே அது டவுட் வந்தது. சரி ஏன் சந்தேகத்தோட ஆமா இருந்துக்கணும்னு இதே தான் கேட்டேன். மாதிரியே தான் எல்லாருமே பாடியிருக்கா. ஆழ்வார்களும் சரி, நாயன்மார்களுமே சரி இப்படிதான் பாடியிருக்கா. திருஞான ஓ. சம்பந்தர் கூட இப்படிதான் பாடியிருக்கார். அவ பாடினவா தன்னோட பேரை சொல்லித்தான் பாடியிருக்கா. ஓ சரி குருஜி. தேங்க்யூ குருஜி. அடியேன். கௌசல்யா மேம் வாங்க. ஜி அதாவது நாதனாக லோகத்திற்கெல்லாம் நாதன், பூமி அளந்தவன், கிளர்ச்சியுற்ற அப்புறம் என்ன வார்த்தை சொன்ன அதை எழுதிக்க முடியல என்னால. வேதங்களினால் தான் அவனை அறிய முடியும். நீர் வந்து கிளர்ச்சி விட்டுறதுன்னா அதான் கடல் இல்லையா? கடல்ல இருக்கிற நீர் வந்து ஸ்டேபிளா இல்ல, கிளர்ச்சி விட்டு பொங்கறது இல்லையா? அதனால கிளர் ஓதம்ங்கிற வார்த்தைக்கு கடல்னு அர்த்தம். கிளர் ஓதம் அப்படின்னா கடல். கிளர் ஓதம் போல் வேத நீரனே, கடல் மாதிரி இருக்கு வேதம். ஆனா அந்த கடல்ல இருக்கிறது என்ன? நீர் தான். கடல் முழுக்க இருக்கிறது என்னது? நீர் தான். அது எப்படி கடல் முழுக்க நீர் தான் இருக்கோ, வேதம் முழுக்க பகவான் தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு அந்த வேதத்துலதான் பகவானுடைய அந்த ஆர்ஜவ குணமானது பேசப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இது போன்ற ஒரு நேர்மை உள்ளது இல்லீங்களா? அப்படி முடிச்சே. ஆமா, போல வேதத்தில் அவனுடைய ஆர்ஜவம் பேசப்படுகின்றது அப்படின்னு ஆர்ஜவம். அடியேன் அப்புறம் 11 அடியேன் நீர்நிலம் உடைய பகவான் அருளி செய்த இவை 10 ஆராய்ந்து அறியக்கூடியவை. இதுதானே அடியேன் அர்த்தம் சொன்னேன். நீர் புரை வண்ணன்னா நீர் போன்ற நிறத்தை உடையவன். நீர் போன்ற நிறத்தை உடையவனான பகவானுடைய பெருமையை, சீர்னா பெருமை, குணங்கள், அந்த குணத்தை சடகோபன் நேர்ந்து சொன்ன 1000 பாசுரங்கள் கொண்ட இந்த திருவாய்மொழியில நாம் நினைத்து நினைத்து பார்க்க வேண்டியவை இந்த 10 பாசுரங்கள்னு அர்த்தம். ஓர்தல்னா நினைத்த. ஓகே, தன்யாஸ்மி அடியேன். தன்யாஸ். சாரதாம்பாள் மேம் வாங்க. குருஜி நம்ம தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர் முத்திரை வச்சாப்புல எல்லாரும் அவ எல்லாமே தியாகராஜர் தான் முத்திரை வச்சார். முத்துசுவாமி தீட்சிதர் குரு குஹன்னு முத்திரை வச்சார். அது மாதிரி ஷடகோபன் ஆழ்வாருடைய முத்திரை. சரியா? கௌசல்யா மேம் கேளுங்க. கேட்டாங்க ஜி. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமன் நாராயண ஜி. ராம் ராம் ஜி. நமஸ்காரங்கள். ஸ்ரீமன் நாராயண ஜி.